இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னதான் மெத்தட்ஸை ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ்ன்றது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகாது. உங்கள் எஃபோர்ட்டுக்கு ஏற்ற ஃபாலோவர்ஸை நீங்கள் அன்லிமிட்டடாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெத்தடில் நம்ம எப்படி ஃபாலோவர்ஸ் லைக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பேஜ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் பிஸ்னஸ் பேஜில் ஃபாலோவர்ஸை நீங்கள் பல்காக பை பண்ண போகிறீங்க அப்படின்ற ஐடியாவில் இருந்தீங்கனாலுமே சரி, உங்களுக்கு மில்லியன் ஃபாலோவர்ஸ் வரைக்கும் நீங்கள் எப்படி பெய்டு ஃபாலோவர்ஸாக இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ஒரு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது எப்படின்ற பை பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், ஃப்ரீ ஃபாலோவர்ஸ் எப்படி லைக்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டின்னர் இஸ் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வரும். இதை டேப் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் எக்கச்சக்கமான ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். இதில் நீங்கள் ஒரு போஸ்ட்டை செலக்ட் பண்ணுறதுனால நீங்கள் அன்லிமிட்டடான ஃபாலோவர்ஸ், லைக்ஸ், வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பேஜஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சிருப்பேன். அந்த ட்ரிக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக ட்ரை பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பேஜை ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணி இதில் பாட்டமில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். பாட்டமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான போஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸில் சர்ச் தீஸ் பிளாக் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். இந்த பிளேஸில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டாப் 4 அப்படின்றத என்ட்ரு பண்ணுங்கள். சர்ச் பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ஒரு போஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிள் ஆகும். இந்த போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா டேப் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆடை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பிளேஸில் இதில் சேம் ப்ராசஸ் தான். இதில் பாட்டமில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிளேஸில் ஒரு டைமர் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும். டைமர் பார்த்தீங்கன்னா ஃபியூ மினிட்ஸில் உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஆஃப்டர் தட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த லைக்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும் இந்த மெத்தடில். ஓகேவா? நீங்கள் 10-20 கிடையாது, நீங்கள் 100 லைக்ஸை இன்ஸ்டண்ட்டாக ஃப்ரீயாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். நீங்கள் ரெகுலராக போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா ரெகுலராக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி நீங்கள் 100 லைக்ஸை ஃப்ரீயாக வந்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த ட்ரிக்ஸில். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் நவ் அப்படின்ற மாதிரி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் சேம் ப்ராசஸ் தான். பாட்டமில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இந்த பிளேஸில் ஒரு டவுன்லோட் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்க அப்படின்னா இதில் 15 செகண்டுக்கு ஒரு டைமர் லோடிங்கில் இருக்கும். டைமர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் அந்த அக்சஸ் எடுத்துக்க முடியும். அந்த அக்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்டெப் தான். அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 100 லைக்ஸை இன்ஸ்டண்ட்டாக உங்கள் போஸ்ட்டுக்கு நீங்கள் ரீல் அக்கௌண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்ற மாதிரி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ப்ராசஸ் தான். இதில் என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஐடி இதில் கிரியேட் பண்ணணும். இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த பிளேஸில் உங்களோட இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுங்கள். ஓகேவா? இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நியூ பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு இந்த கேப்சா என்ட்ரு பண்ணிட்டு ஜஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக லாகின் ஆகிடும். உங்களுக்கு லாகின் இந்த மாதிரி சக்ஸஸ் வந்துருச்சு அப்படின்னாலே போதும் உங்களுக்கு. இந்த மெத்தடில் நீங்கள் லைக்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா $0 தான் இருக்குது. நம்ம எந்த ஒரு டெபாசிட்டுமே பண்ணலை, ஃப்ரீயாக தான் ஆக்டிவேட் பண்ண போகிறோம். இதில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் ஃப்ரீ சர்வீசஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் லைக்ஸ்ன்றதை நம்ம ஆக்ஷனை நம்ம ஃப்ரீயாக எடுத்துக்க முடியும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணீங்கன்னா இதில் நம்ம ஒரு நாட் வெரிஃபைடு அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த பிளேஸில் சென்ட் கன்ஃபர்மேஷன் இமெயில் அப்படின்றத டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா இந்த பிளேஸில் நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு ஒரு கோடு பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? கரெக்டாக மெயில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் இமெயில் உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா என்டர் திஸ் கோட் அப்படின்ற மாதிரி ஒரு கோடு பார்த்தீங்கன்னா இருக்கும். இது என்ன பண்ணீங்கன்னா காப்பி பண்ணிவிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு டேரெக்டாக இந்த பிளேஸில் த கோடுன்ற மாதிரி இருக்கும். இந்த பிளேஸில் அந்த கோடை பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிவிட்டு செக் அப்படின்றத டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் ஆகும். ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பிளேஸில் இமெயில் அட்ரஸ் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஒன்ஸ் இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளேஸில் 100 இன்ஸ்டாகிராம் லைக்ஸ் சூஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த சூஸ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இன்ஸ்டாக்கு எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் லைக் இன்க்ரீஸ் பண்ணணுமோ அந்த போஸ்ட்டோட லிங்கை பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா லிங்கை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் அந்த கொஸ்டின் மார்க் பார்த்தீங்களா, அந்த கொஸ்டின் மார்க் ஆஃப்டர் உள்ள எல்லா கோடையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின் மார்க்கே ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிளேஸில் சென்ட் அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணணும். இந்த பட்டனை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிளேஸில் லோடிங்கில் இருக்கும். ஓகேவா? லோடிங் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்கு லைக்ன்றது இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் உங்கள் பிஸ்னஸ் பேஜில் இதில் நீங்கள் மார்க்கெட்டிங் ஏஜென்சி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கிளைண்ட்டுக்கு இல்லை உங்கள் ப்ரொஃபைல் பேஜஸ்க்கு உங்கள் ஃபாலோவர்ஸ் லைக்ஸ்ன்ற மாதிரி சோஷியல் மீடியா சர்வீஸை டேரெக்டாக பை பண்ணணும் அப்படின்ற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா igreelslikes.com அப்படின்ற வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு தேவையான சர்வீஸை ஆல் சோஷியல் மீடியா சர்வீஸை நீங்கள் A to Z எல்லா சர்வீஸஸுமே பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸ் வெறும் ₹1 அண்ட் ₹5 ருபீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் அவ்வளோ ரூபீஸ்லேருந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும். லைக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ₹1. வியூஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 5 பைசா அப்படின்ற மாதிரி தான். நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா
இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அன்லிமிட்டட் லைக் அண்ட் ஃபாலோவர்ஸ் வியூஸ்ன்ற மாதிரி ஆல் சோஷியல் மீடியா சர்வீசஸை பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து டெபாசிட் ஃபண்டுன்ற மாதிரி ஆட் பண்ணி வேலட் அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இவங்க சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.